இது ஒரு அதிக பிரசங்கித்தனமாகத்தான் இறைவனால் கருதப்படும். நம்ம கரெக்டா அந்த நோன்பு திறந்துடும் டைம் வந்த உடனே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு துறப்பதை விரைந்து செய்கின்ற வரை முஸ்லிம்கள் நன்மை செய்தவர்களாக இருப்பார்கள். அப்ப நன்மை செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால், எப்படா சூரியன் மறையும் காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் இருக்கணும், 1 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நோன்பு துறப்பதற்காக வேண்டி அவசரப்படணுமே தவிர, என்ன 1/2 மணி நேரம் ஆகட்டும் மெதுவா பார்த்துக்கிறோம் அப்படின்னு இருந்தார்களே. ஆனால் இவங்க அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கல, அல்லாஹ் சொன்ன டயத்தையும் தாண்டி இவங்க நோன்பு வச்சார்களே. ஆனால் இதுல ஒரு திமிரும் அலட்சியமும் இருக்கிறத தவிர ஒரு பணிவும் அடக்கமும் இதுல இல்ல. அதனால நோன்பு துறக்குதல் என்பதை நல்லா கவனிக்க வேண்டும். பல ஊர்கள்ல சூரியன் மறைஞ்சது நல்லா தெரிஞ்சியும் வேணும்னே பேணுதல் என்ற பெயர்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக என்ன செய்யறாங்க, மகரிபுக்கு நோன்பு காலத்துல வாங்க சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் நோன்பு திறக்கிறார்கள். நீங்க துல்லியமா கணக்கிட்டு நம்ம ஊர்ல எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் என்பதை ஒவ்வொரு ஊருக்கும் எடுக்க முடியும். அப்படி எடுத்து அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், நோன்பை திறந்து விட வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சஹர் செய்யறோம் இல்லையா, அது கூட லேட்டாக சஹர் செய்வதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க. ஒரு 12 மணிக்கே சஹர் செஞ்சு படுத்தால் நம்ம அதிகமான நேரம் பசியோட இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. 1 மணிக்கு சஹர் செய்து விட்டு படுத்தாலும் அது மாதிரி ஏற்படுகிறது. 5 மணிக்கு சஹர் முடியுதா, ஒரு 4:30 மணியை போல இருந்து சாப்பிட்டோம்னு சொன்னா நோன்பு துறக்கிற வரைக்கும் அந்த உணவு நம்முடைய உடலுடைய அந்த சக்தியை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சஹருக்கு எழுப்பி விடுவதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு அவங்க செஞ்சிருந்தாங்க. ரமலான் மாதத்துல சஹர் நேரத்தில் எழுப்புறதுக்கு ஏற்பாடு. என்ன ஏற்பாடு, இந்த காலத்தில் உள்ள மாதிரி மைக்குகளோ அறிவிப்பு செய்யக்கூடிய வசதிகளோ அந்த காலத்தில் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, 2 ரமலான் மாதத்துல 2 பேரை பாங்கு சொல்வதற்கு நியமிப்பார்கள். ஒருவர் என்ன செய்வார்னு கேட்டா, சுபுஹ் வக்த் வந்துவிட்டது என்பதை காட்டுவதற்காக சுபுஹ் பாங்கு சொல்வார். இன்னொரு மாதிரி என்ன சொல்வார் என்று கேட்டால், சுபுஹுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்வார். இந்த பாங்கு எதுக்குன்னு கேட்டா, சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி இல்ல, சீக்கிரம் சஹர் செஞ்சு முடிங்க, சுபுஹ் வக்த் வரப்போகிறது, வேக வேகமா உங்க சஹரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சஹருக்கு எழுப்பி விடுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பாங்கை ஒரு ஏற்பாடு பண்ணினார்கள். அது கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த குரலை கேட்ட உடனே மக்கள் விளங்கிக்கிறணும். என்ன விளங்கனே, இது சுபுஹுடைய பாங்கு அல்ல இது சஹருடைய பாங்கு என்று விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பிலால் அவர்களை ஃபர்ஸ்ட் பாங்கு சொல்ல சொல்வார்கள். பிலால் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது பிலால் பாங்கு சொல்வாரையானால் உங்களுடைய சஹரை நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம், நல்லா சாப்பிடுங்க. இப்னு உம்மு மக்தூம் ஒரு பாங்கு சொல்வார், அவர் பாங்கு சொன்ன உடனே நீங்க சாப்பாடை நிறுத்திடுங்க. ஏன், அவர் தான் சுபுஹ் வக்த் பாங்கு சொல்வார், இவர் வக்த் வர முந்தி பாங்கு சொல்வார். அப்ப பிலால் மக்களுக்கு அந்த குரல் பழகி போயிடும். பிலால் சத்தம் கேட்டா என்ன செய்வாங்க, சஹருக்கு எழுப்பி விடுறாங்கன்னு விளங்கிடுவாங்க. அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூமுடைய சத்தம் கேட்டால் வக்த் விட்டது, சஹரை நிப்பாட்ட சொல்றாங்க, சுபுஹ் தொழுகைக்கு வர சொல்றாங்க அப்படின்னு விளங்கிக் கொள்வார்கள். இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்தாங்க. இந்த 2க்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குங்கிறீங்க. உதாரணமா 5 மணிக்கு சுபுஹ் வருதுன்னா 3 மணிக்கா பாங்கு சொல்லுவாங்க இல்ல, 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு தான் டைம் இருக்குமா. ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த அளவுக்கு தான் நேரம் இருக்கும். 50 வசனங்கள் 5 மணிக்கு முடியுதுன்னா ஒரு 4:45 ஒரு பாங்கு, ஒரு 5 மணிக்கு ஒரு பாங்கு. அந்த எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா, அவ்வளவு கடைசியாக சஹர் செய்வது நல்லது. நமக்கு நோன்பு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஏண்டா நோன்பு வச்சோன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதை செஞ்சாங்க. நம்ம அதை விளங்கி நம்மளும் அந்த முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் டைம்ல சஹர் செய்ய பழக வேண்டும். ஊர் ஜமாத்தார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறைப்படுத்திய இந்த முறையை கையாண்டு இந்த மாதிரி 2 பாங்குகளுக்கு ஏற்பாடு செய்து, பாங்கு இன்னார் சொல்வார் என்பதையும் 2வது பாங்கு இன்னார் ஆளை மாத்தி விட்டு அதன் அடிப்படையில் மக்களுக்கு அந்த சஹருக்கு எழுப்பி விடுற வேலையை செய்தார்களே. ஆனால் அந்த ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும்.
இது புகாரி முஸ்லிம் உட்பட ஏராளமான நூல்கள்ல ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சுன்னத். இது ஒரு விஷயம். அடுத்தது என்னவென்றால், இந்த நோன்புக்காக நம்ம சகர் செய்யறோம் இல்லையா, சகர் செய்யும் பொழுது சில பேர், அதாவது ஞானிகள்ங்கிற பேர்ல சூஃபிகள்ங்கிற பேர்ல ரொம்ப பேணுதலானவர்கள்ங்கிற பேர்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ரொம்ப திங்காதே, நோன்பு என்பது சாப்பாட்டை குறைக்கிறதுக்கு தான் தந்திருக்குது, நீ அதிகமா சாப்பிடாதே என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் தப்பான, இப்படி எல்லாம் குர்ஆன்லயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திலேயே இது மாதிரி காண முடியவில்லை. அவங்க காலத்துல வறுமையில இருந்ததுனால ஒரு பேரிச்சம்பழம் 2 பேரிச்சம்பழத்தோடு நின்றுக்கிறார்கள், அது வேறு விஷயம். நமக்கு அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்களா, அப்படி ஆர்டர் பண்ணி இருக்கிறாங்களா, அது சிறந்தது என்று சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. நம்ம தேவைக்கு சாப்பிடுறோம். எவ்வளவு சாப்பிட்டா மகரிப் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் என்று நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவு சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது தவிர சாப்பாட்டுடைய அளவு சகருக்கு கம்மியா இருக்கணும் என்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரூலோ சட்டமோ மார்க்கத்தில் கிடையாது. அடுத்தது என்னன்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் நோன்புக்காக வேண்டி ஒரு நியத், இந்த நியத்து எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளி வாசல்ல இரவு தொழுகை முடிந்த பிறகு அந்த இமாம் வித்தர்லாம் முடிந்த பிறகு அந்த இமாம் என்ன சொல்லுவார்னா, நியத்துன்னு சொல்லி கொடுப்பார் மக்களுக்கு. எப்படி சொல்லி கொடுப்பாரு? நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா அப்படின்னு அரபில சொல்லிட்டு தமிழ்ல வேற சொல்லி கொடுப்பாரு. இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நான் நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அரபிலையும் இதை சொல்லி கொடுத்து தமிழ்லையும் இதை என்ன செய்வார், அஜர்த்து ஒவ்வொரு நாள் இரவுலையும் சொல்லி கொடுப்பாரு. எதுக்குன்னா அதை மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி. அதை என்ன செய்வாங்க, எல்லாரும் 3 மணிக்கோ 4 மணிக்கோ சாப்பிட்டு நியத்து செஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னு என்ன செய்வாங்க, சொல்லு, நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நபைத்து சௌமகதின் அன்னதாயின்னு என்ன செய்வாங்க, இத குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பதை பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எந்த ஒரு ஹதீஸ்லாவது நவைத்து சௌமகதின் நம்ம படிக்கிறோமே, இந்த வாசகம் இடம் பெற்றிருக்குதா? இல்ல. சஹாபாக்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. இந்த நவைத்து சௌமகதின் என்பது பிற்காலத்தில் நம்மளா உண்டாக்கி கொண்ட ஒரு விஷயம்ங்க. இதுல பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நியத், நோன்புக்கு நியத்து வேண்டும். நோன்புக்கு மாத்திரமில்லை, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் நியத்து அவசியம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களுமே நியத்துகளை கொண்டுதான் அளவிடப்படுகிறது, எண்ணங்களை கொண்டுதான் அளவிடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நியத்து அவசியம். நியத்துனா என்ன? ஒருத்தன் தொழுகிறான்னு வைங்களேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தொழுதானேயானால் அதுக்கு பேர் தொழுகை கிடையாது. எதுக்கு அவன் தொழுவனு? இதை நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு நினைச்சு தொழுதாதான் அதுக்கு பேர் தொழுகை. அப்ப ஒருத்தன் தொழக்கூடிய ஒருத்தனுக்கு தொழுகிறோம்ங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அது மாதிரி நோன்பு வைக்கிறவருக்கு என்ன இருக்க வேண்டும்? நோன்பு வைக்கிறங்கிற நியத்து இருக்க வேண்டும். நியத்துனா எண்ணம், மனசுல நினைக்கிறதுக்கு பேர் தான் நியத். நியத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, மனசால் நினைக்குதல் அதுக்கு அர்த்தம், வாயால் சொல்லுதல் என்று அதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இரவுல நம்ம கேட்கிறோம், 3 மணிக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க. ரமலானுக்கு முந்தைய எந்திரிச்சிங்களா? இல்ல. போன மாசம் எந்திரிக்கல, அதுக்கு முந்தின மாசம் எந்திரிக்கல. இப்பதான் ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ சாப்பிட்றதுக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க. எதுக்கு சாப்பிடுறீங்க? நல்லா தெரியும், நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறோம். இது நம்ம எந்திரிக்கிறது ரமலான் மாசம் தெரியும், இது கடமையான நோன்பு என்று தெரியும், அதை நோற்பதற்கு தான் எந்திரிக்கிறோம்னு தெரியும், அதுக்காகத்தான் சாப்பிடுறோம்னு தெரியும். இது எல்லாம் மனசுல இருக்குதுல, அதை நியத்து.